அஸ்ஸலாமு அலைக்கும் ஃபுட்டீஸ். யார் சொன்னால் பிரியாணினா ஹோட்டல் தான் பெஸ்ட்டுன்னு? ஒரு உண்மையை சொல்லட்டா, ஹோட்டலில் வாங்குற பிரியாணி இருக்கிறது எல்லாமே வெறும் மசாலா மட்டும்தான். ஆனால் இது மாதிரி ஹோம் ஸ்டைல் மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற டேஸ்ட்டே தனி சுவை தான். இதை மட்டும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா அப்புறம் கடையில் வாங்குறத கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவீங்க. வெறும் பிரியாணி இல்லை, நம்ம வீட்டு சுவையை மறக்க முடியாத ஒரு தனி ஃபீலிங்காக இருக்கும். பிரியாணி லவ்வர்ஸ், உங்களுக்காக தான் இந்த ரெசிபி. கண்டிப்பாக சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கீ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய துண்டு பட்டை, அதுக்கப்புறம் 5 கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார்ப்பு, ஜாதிபத்திரி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் 400 கிராம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணி அதனால் 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நல்லா 5 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் அதில் 5 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 5 தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதில் கை நிறைய மல்லியில புதினா ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக அதில் 1/2 கப் தயிர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம டிஷ்ஷோட மெயின் ஹீரோ மட்டன் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 kg மட்டன் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் வந்து நல்லா சாஃப்டான மட்டன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வெந்து நல்லா ஜூஸியாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். லெமன் ஜூஸ் 5 ml தான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆட் பண்ணுறதுனால ஒரு டேஞ்சினஸ் நமக்கு கிடைக்கும். அது இன்னும் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனை வேக வைக்கிறதுக்காக அதை அப்படி குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஒரு விசில் வச்சு 10 நிமிஷம் சிம் போட்டுட்டு ஆஃப் பண்ணிருங்க. இப்போ நம்மளோட மட்டன் சூப்பராக வெந்துட்டு நம்மளோட வெந்த மட்டனை அதை அப்படி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரத்தில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதனால் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அதில் ரைஸ் ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 4 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்த ரைஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கிரேவி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் ரைஸை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பாதியை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து தம் போட்டுடலாம். தம் போடுறதுக்கு வாழை இலையை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு ஒரு வெயிட்டான திங் வந்து மேலே வச்சு 10 நிமிஷம் தம் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே உள்ள இலையை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து 1 டீஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணுறதுனால இன்னும் பிரியாணி ரிச் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோதான், அடிப்பொலியான மட்டன் தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபியை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணுன்ற எண்ணமே உங்களுக்கு கண்டிப்பாக வராது. இப்போ கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்க. தெரியாமல் ஹெல்த்தியாக சாப்பிட்டதெல்லாம் போதும். இனிமேல் தெரிஞ்சுட்டு ஹெல்த்தியாக சாப்பிட மறக்காம ஃபௌசி பைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.